அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எலிசாவின் மேலிருந்த கர்த்தரின் கரம் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். கடன் செலுத்த இன்று கடைசி நாள். செலுத்தவில்லை என்றால் நாளை சொத்துக்கள் ஏலத்திற்கு வந்துவிடும். என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கட்டளையிடுகிறார். அப்படி திகைத்துக் கொண்டிருந்த குடும்பங்களின் கடனை தீர்க்க கர்த்தர் ஒருவரை அனுப்பினார். கவலைப்படாதீர்கள், உங்கள் கடனை நான் தீர்க்கிறேன், நீங்கள் சமாதானமாக இருங்கள் என்று வந்தவர் சொல்ல, கடன் பட்டவர்கள் அவர்கள் கடன் தீர்ந்து நித்திய ஜீவனுக்கு சொந்தமானார்கள். பிரியமானவர்களே, கடன் பட்டவர்கள் நாம் என்றும், கடனை தீர்க்க ஒப்பு கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும், அவரை அனுப்பினவர் பிதா என்றும், மற்றும் அந்த குடும்பங்கள் நாம் தான் என்றும் அறிய வேண்டும். மனிதர்களாகிய நாம் மனசாட்சி இல்லாமலே பாவம் செய்து செய்து அந்த பாவங்களிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கையிலே நம்முடைய பாவங்கள் என்ற கடனுக்கு அதை தீர்க்கும்படியாக பிதாவானவர் இயேசுவை அனுப்பினார். இயேசுவை பூமிக்கு அனுப்பி ரத்தம் சிந்த வைத்து அவருடைய ஜீவனையே விலை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். இயேசு நமக்காக தன்னுடைய ஜீவனையே விலை கிரயமாக கொடுத்திருக்கிறார். அதை நாம் எப்படி திருப்பி செலுத்தப் போகிறோம்? இன்று அதிகாலை 5:30 சபைக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை நினைவுபடுத்தினார். அப்போதே வேதத்தை திறந்து அந்த அதிகாரத்தை படிக்க ஆரம்பித்த போது, எலிசாவின் மேல் இருந்த கர்த்தரின் கரம் நம்மேலும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் விலை கிரயத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என்று உணர ஆரம்பித்தேன். அந்த வேத பகுதியில் எலிசா ஒரு விதவையிடம், உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு குடம் எண்ணெயை உன்னுடைய அயல் வீட்டுக்காரர்களிடம் இருக்கும் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி நீ உன் பிள்ளைகளுடன் உள்ளே சென்று கதவை பூட்டிக் கொண்டு அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் உன் குடத்தில் இருக்கிற எண்ணெயை வார்த்து எண்ணெய் நிறைந்த பாத்திரங்களை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவர்களும் அப்படியே செய்தனர். அந்த விதவையிடம் இருந்த ஒரு குடம் எண்ணெய் என்பது உண்மையான விசுவாசிகளின் மேல் இருக்கும் ஆவியின் அபிஷேகம். நம்மை சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களும் மற்றும் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை அலட்சியப்படுத்தி தேவனை விட்டு தூரமாக இருப்பவர்களும் அயல் வீட்டுக்காரர்களிடம் இருக்கிற காலியான பாத்திரங்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா காலியான பாத்திரங்கள் நிறைந்த பிறகு எலிசா அந்த விதவையிடம், இதையெல்லாம் விற்று உன் கடனை தீர்த்து மீதமுள்ளதை வைத்துக் கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். நம்மை சுற்றியுள்ள ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை அலட்சியப்படுத்தி தேவனை விட்டு தூரமாயிருக்கும் ஆத்துமாக்களை மீண்டும் இயேசுவின் பக்கம் திருப்பவும் ஏதாவது ஒரு வகையில் தேவனுக்கென்று நாம் முடிந்த ஊழியங்களை செய்ய வேண்டும். சீஷர்களுக்கு இயேசு கட்டளையிட்ட யாவையும் நம்மை சுற்றியுள்ள ஜனங்களை கை கொள்ள செய்து அவர்கள் கிறிஸ்துவில் வளரும் போது தேவன் நமக்கு கொடுத்த விலை கிரயத்தை திரும்ப செலுத்த ஆரம்பித்திருக்கிறோம் என்று அர்த்தம் கொள்ளலாம். படித்த வேத பாகத்தில் எல்லா பாத்திரங்களும் நிறைந்த பிறகு எண்ணெய் நின்று போனது என்று வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய காரியத்தில் உலகத்தில் எண்ண முடியாத அளவுக்கு காலி பாத்திரங்கள் உண்டு, அதாவது ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் உண்டு என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தனை ஆத்துமாக்களையும் ரட்சிப்பில் கொண்டு வர நம்முடைய ஆயுள் போதாது. வாழும் வரை நம்மேல் இருக்கும் அபிஷேகத்தை அனல் மூட்டி தேவனுக்கென்று ஏதாவது ஊழியம் செய்வோம். அது ஜெப ஊழியமாக இருக்கலாம், கை பிரதி கொடுக்கிற ஊழியமாக இருக்கலாம், சுவிசேஷ ஊழியமாகவும் இருக்கலாம். இப்படி அவரவர்களுக்கு முடிந்ததை தேவனுக்கென்று செய்யும் போது
இயேசு நமக்காக கொடுத்த விலை கிரயத்தை திருப்பி கொடுக்க ஆரம்பித்து விட்டோம் என்று நினைக்கலாம். இதன் மூலமாக பிதா மகிமைப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். இயேசுவுக்கும் நாம் நல்ல சீடராகவும் இருக்கலாம். ஆமென். கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் பிள்ளைகள் மேல் அவரவர் தாளந்துக்கேற்ப வரங்களை அருளி ஞானத்தை கொடுத்து ஆத்தும பாரத்துடன் உம் ஊழியம் செய்ய நீர்தாமே உதவுகிற அன்பிற்காக தேவனே உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.